முக்கிய செய்தி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் கோயில் பூசாரி மற்றும் வங்கி மேலாளர் என்று இருவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில். மார்ட்டின் ராஜா, விவரம் சொல்லலாம். கடந்த 2017ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் கொடநாடில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவிற்கு முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு அந்த எஸ்டேட்டின் காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த பங்களாவில் உள்ளே புகுந்த கொள்ளை கும்பல் அங்கே இருந்த ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. இது தொடர்பாக தான் நீலகிரி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து கொள்ளை வழக்காக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையிலே வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாத சூழலில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்ட 19 நபர்களை கைது செய்தார்கள். இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் பலியானார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை சிபிசிஐடி போலீசார் 500க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபரிடம் மேற்கொள்ளும் விசாரணையின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்காக இந்த வழக்கு தொடர்பாக என்ன தகவல் தெரியும் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள சம்மன் அனுப்பி வருகிறார்கள். இந்த சூழலில் தான் கொடநாடு எஸ்டேட்டில் சிறு வயது முதலே அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோவில் பூசாரியாக இருப்பவர் விக்னேஷ், இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இவர் சொந்த ஊர் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் பல ஆண்டுகளாக அந்த கொடநாடு எஸ்டேட்டில் கோவில் பூசாரியாக இருப்பதால் இவருக்கு ஏதேனும் தகவல்கள் தெரியும், யாரேனும் புது நபர்கள் வந்து சென்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக இவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வங்கி அதிகாரி ஒருவருக்கும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கொடநாடு எஸ்டேட் தொடர்பான வரவு செலவு கணக்குகள் அங்கே வங்கியிலே பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும், எனவே இந்த வரவு செலவு கணக்குகளை யார் அங்கே பணப்புழக்கம் செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வங்கி மேலாளரையும் வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதி கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு 2 நபர்களுக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.